மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்கள், இந்த லீமெரிடியன் ஓட்டலினுடைய தலைவரும் பிஜிபி நிறுவனத்தினுடைய தலைவரும் பொருளாதார பேராசிரியரும் அமெரிக்காவிலே 20 ஆண்டுகளுக்கு மேலாக பொருளாதார பேராசிரியராக பணிபுரிந்து இந்தியாவில் முதலீடு செய்ய வாருங்கள் வாருங்கள் என்று பல முதலமைச்சர்கள் அழைப்பதன் அடிப்படையில் சென்னைக்கு வந்து இங்கே ஓட்டல் தொடங்கி கரும்பாலை தொடங்கி பல்வேறு கட்டிடங்களை கட்டி வீடு மனை என்று பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு இன்றைக்கு பல சிக்கல்களுக்கிடையேயும் புகழ்பெற்று விளங்கி கொண்டிருக்கின்ற எங்களது பேட்ரன் டாக்டர் பிஜி பழனிஜி பெரியசாமி அவர்களே, எங்களுடைய இந்த மாநாட்டினுடைய திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை என்னுடன் உடனிருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற திராவிட இயக்கத்தினுடைய முன்னோடி தொழிலதிபர் டாக்டர் ஆர் வீரமணி அவர்களே, இந்த மாநாட்டிற்கு பல்வேறு வகைகளில் கடந்த 5-6 மாநாடுகளாக உடனிருந்து நடத்தி கொடுத்துக் கொண்டிருக்கின்ற எங்களது ஓய்வு பெற்ற அம்பாசிடர் திரு வி மகாலிங்கம் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முதல் மாநாட்டில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற பிரசிடென்ட், இன்றைக்கு ஊரில் பிரசிடென்ட் குரூப் கம்பெனியினுடைய தலைவர் திரு அபு பக்கர் அவர்களே, நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினராக அமெரிக்காவிலிருந்து வருகை தந்துள்ள தமிழ்நாடு பவுண்டேஷனுடைய முன்னாள் தலைவரும் அமெரிக்காவிலே 2019 அதாவது 10வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டினை மிக வெற்றிகரமாக நடத்தி கொடுத்து வரும் தமிழ்நாடு பவுண்டேஷனுடைய 50வது ஆண்டு விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்து வரும் தமிழ்நாடு முதலமைச்சர் சென்ற ஆண்டு அமெரிக்காவுக்கு போயிருந்த போது அவருக்கு 5000 பேர் அழைத்து மிகப்பெரிய வரவேற்பு அளித்தவருமான திரு வீரா வேணுகோபால் அவர்களே, தமிழ்நாட்டில் எதையும் யாரும் செய்ய முடியும் என்பதற்கு முன்னுதாரணமாக இருக்கின்ற மாதா கல்வி நிறுவனமுடைய தலைவர் திரு டாக்டர் பீட்டர் அவர்களே, அதாவது பெண்கள் இதிலும் முன்னணியாக இருக்கக்கூடியவர்கள் என்பதற்கு உதாரணமாக தமிழ் மருத்துவத்தில் டாக்டர் பட்டம் பெற்று தலை சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கின்ற மெகா டீமினுடைய தலைவர் டாக்டர் ஜெயந்தி தங்கபால் அவர்களே, அதே போல எனது பேராசிரியர் தனபால் அவர்களுடைய மகன் சேலம் சென்ட்ரல் லா காலேஜினுடைய தலைவர் தலை சிறந்த வழக்கறிஞர் தொழிலதிபர் கல்வியாளர் திரு சரவணன் அவர்களே, இன்னும் 2 பேர் வரல, வருவாங்க என்று காத்திருக்கிறோம். இங்கே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற விஐடி பல்கலைக்கழகத்தினுடைய துணைத் தலைவர், எப்பொழுதும் துடிப்பாக இருக்கக்கூடியவர்கள், பொது பணி என்றால் அப்பாவுக்கு ஈடுணையாக எல்லாவற்றிலும் முன்னின்று நடத்தக்கூடிய திரு டாக்டர், அவரும் டாக்டர் பட்டம் வாங்கிட்டாரு, டாக்டர் செல்லும் அவர்களே, அதே போல எங்களுடைய மாநாட்டிற்கு அதாவது டர்பன் மாநாட்டிற்கு வருகை தந்து சொற்பொழிவாற்றி அதற்கு நானும் அதே மாதிரி மாநாடு நடத்துவேன், பல்வேறு ஊர்களில் நடத்துவேன் என்று உறுதியேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அதாவது கடலூர் ஜமீன்தார் திரு அசோக்குமார் அவர்களே, அசோக்குமார் அவர்களே எங்கள் தலைவர் கலைஞருக்கு சொந்தக்காரர். ஏன்னா அவங்க வீட்டில் தான் வந்து அவங்க வீட்டில் தான் வந்து அவருடைய தம்பிக்கு வந்து இவருடைய தம்பிக்கு தான் முகவனுடைய மகளை திருமணம் செய்து வைத்தார் 1987 வருஷம் மே மாதம் நான் அட்டன் பண்ணது கல்யாணம். ஆமாம், அதே போல இங்கே வருகை தந்திருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினரும் எனது வழிகாட்டியுமான மீசா கணேசன் அவர்களே, அதே போல அவர்களே, அதே போல அப்துல் கலாமுடைய
அப்துல் கலாம் சாதாரணமாக சொல்லக்கூடாது. புகழ்பெற்ற உலகம் போற்றிய உன்னத மனிதர் அப்துல் கலாமுடைய அதாவது அவரை எந்நேரமும் ஊக்குவித்த எனது இனிய நண்பன், என்ன ஒரு பேர், பொன்ராஜ், அதுதான் சொல்ல சொன்னேன், பொன்ராஜ் அவர்களே. பொன்ராஜ் டிவியில் பேசினார்னா அவர் பேச்சு கேட்கறதுக்கு ஒரு பெரிய பட்டாளமே இருக்கிறது. அவர் இங்கே வந்திருக்கிறார். அதே போல திராவிட இயக்கத்தினுடைய மூத்த டாக்டர் அருள் பிச்சை நாராயணன் அவர்களே, அதாவது திராவிட இயக்கத்திலே இப்பொழுது சேர்ந்திருக்கின்ற பெண்கள் தொழில் முனைவர்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்ற கிருஷ்ணா அவர்களே, மற்றும் இங்கே வந்திருக்கின்ற அதாவது விஜிபி சந்தோஷம் இல்லைன்ற எங்களுக்கு மனக்கவலை. ஏன்னா அவர் இல்லாமல் நாங்கள் எந்த பிரஸ் மீட்டும் மாநாடு நடத்துறதில்லை. அவருடைய அண்ணன் மகன் வந்திருக்கார் ராஜா அவர்கள், அவர்களை வருகின்ற வரவேற்கின்றேன். அதே போல் இங்கே வந்திருக்கின்ற அதே போல் இது ரியல் எஸ்டேட் நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கிற இன்றி அவர்களே, கல்வியாளர் பேராசிரியர் ராமசாமி அவர்களே, கமலஹாசன் அவர்களே, ப்ரொஃபஸர் பாலசுப்ரமணியம் அவர்களே, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பலரும் இங்கே வந்திருக்கிறீர்கள். அதே போல் திரு தங்கபாலுடைய அன்பு மகள் இந்திரா, அவங்களை கூப்பிட்டு நான் மீட்டிங்கில் பேச வச்சேன். அவர் ரொம்ப பிரமாதமான ஒரு பேச்சாளர், அவர்கள் வந்திருக்கிறார்கள். இப்படி பலரும் இங்கே வந்திருக்கிறார்கள். உங்கள் அனைவரையும் இந்த நிறுவனத்தின் சார்பிலே வருக 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 என்று மனம் வந்து வரவேற்கின்றேன். அதே போல் இவர் இந்த மாநாட்டிற்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிற ராஜனராஜனுடைய உதவியாளர் திரு வேலாயுதம் அவர்களே, இப்படி நான் சொல்லிக்கொண்டே போகலாம். அவங்களையெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு மீண்டும் நான் வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்னவென்றால், தமிழர்கள் கல்வியில், அதாவது ப்ரொஃபஷனல், அதாவது தொழிற்கல்வியில் உயர்ந்து விளங்குபவர்கள். எந்த ஊரில் போனாலும் அட்வொகேட்டா, டாக்டரா, என்ஜினியரா, ஆர்கிடெக்டா, கணக்காளராக, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டாக தமிழர்கள் தான் இருப்பார்கள். அதை யாரும் மறுக்க முடியாது. நான் ஒரு தடவை ஒரு 25 வருஷத்துக்கு முந்தி டெல்லியில் இந்த பீர் தயார் பண்ணுற தொழிற்சாலைக்கு போனேன். அதனுடைய கணக்காளர் என்று சொன்னால் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். எங்கே போனாலும் எந்த ஒரு தொழிற்சாலைக்கு போனாலும் கணக்காளர் யாருன்னா தமிழ்நாட்டில் தான் இருப்பான். ஆனால் தொழிலதிபராக நம் ஆட்கள் பெரும்பாலும் இல்லை. தொழில் செய்பவர்கள் மிக குறைவு. ஆகவே நம்ம ஆட்களுடைய நிலைமையை பார்த்து பார்த்து எங்களுக்கு எங்கே போனாலும் கலை நிகழ்ச்சிகள், பட்டிமன்றங்கள், தமிழ் கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிற தமிழ் பெருங்குடி மக்கள் வருமானத்தை பெருக்குவதற்காகவும் தொழில் வளம் பெறுவதற்காகவும் மாநாடுகள், கருத்தரங்குகள் நடத்துவது மிக குறைவாக இருந்தது. இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் குஜராத்தி, பஞ்சாபி என்று சொல்லிக்கொண்டே போகிற அளவுக்கு அவர்கள் எல்லாம் தொழிலில் முன்னேறி இருக்கிறார்கள். நாம் அவர்களுக்கு போட்டியாக இல்லை. அதே போல வெளிநாடுகளில் எடுத்துக்கொண்டால் ஜூவிஷ் கம்யூனிட்டி, சைனீஸ் கம்யூனிட்டி என்று சொல்லிக்கொண்டு போகலாம். தமிழர்கள் இவர்கள் ஏன் தொழில், ஒரு குழந்தை பிறந்தா டாக்டராக அனுப்பணும், இல்லை ஒரு இன்ஜினியர் ஆக்கணும் தான் நினைக்கிறார்கள். தொழிலாக ஆக்க வேண்டும் என்பவர்கள் மிக குறைவு. அவர்களுக்கு அந்த ஒரு உத்வேகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நினைத்தோம். இதனுடைய முதல் நிகழ்ச்சி எப்படி ஆரம்பித்தோம் என்றால், வாஜ்பாய் இந்த நாட்டினுடைய பிரதமராக வாங்க வேந்தர் அவர்கள் வருகிறார்கள். வருக வருகவே வாங்க. அதாவது வாஜ்பாய் பிரதம மந்திரியாக இருக்கிற காலத்தில் அவர் என்ன செய்தார் என்றால், சிங்வி தலைமையில் ஒரு குழுவை அமைத்து உலகம் முழுவதும் போய் சுற்றுப்பயணம் செய்ய சொல்லி தமிழர்கள், இந்தியர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை அவர் பார்க்க சொன்னார். அவர்கள் திரும்பி வந்து உலகம் முழுவதும் இருக்கிற இந்தியர்களுக்காக ஒரு மாநாட்டை, கலந்துரையாடலை வருடா வருடம் நடத்த வேண்டும். அவர்களுக்கென்று ஒரு தனி துறையை உருவாக்க வேண்டும், அவர்களுக்கென்று தனி அமைச்சரை உருவாக்கும் என்று அவர்கள் சொன்னார்கள். அதன் அடிப்படையில் அன்றைய பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்கள் ஓவர்சீஸ் இந்தியன் அஃபேர்ஸ் என்கிற ஒரு துறையை உருவாக்கி ஒவ்வொரு ஆண்டும்
என்ஆர்ஐ கான்ஃபரன்ஸை அவர்கள் நடத்தினார்கள். அதற்கு பெயர் பாரதிய பிரவேசி திவாஸ் என்று பெயர் வைத்தார்கள். வெளிநாட்டு இந்தியர்கள் அமைப்பு என்றதற்கு பெயர். அந்த மாநாட்டின் அந்த அமைப்பின் சார்பில் வருடா வருடம் 2003 தொடர்ந்து அவர்கள் அந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். முதல் மாநாட்டிற்கு அன்றைய அமைச்சராக இருந்த டத்தோ சாமியனுடைய அழைப்பிதழின் பேரில் நானும் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டேன். அந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட 8000 பேர் கலந்து கொண்டார்கள் இந்தியா உலகம் முழுவதும் இருந்து. அதில் அதிகமான வெளிநாட்டு இந்தியர்கள் யார் என்றால் தமிழர்கள் 3000க்கு மேலே வந்தார்கள். அவர்களை கவனிப்பதற்கு, அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு யாரும் இல்லை டெல்லியில். அப்படி பார்க்கிற போது பஞ்சாபியர்களுக்கு பஞ்சாபி அரசாங்கம் விருந்து கொடுத்தது, குஜராத்திகளுக்கு குஜராத்தி அரசாங்கம் கொடுத்தது, ஆந்திரர்களுக்கு ஆந்திர அரசாங்கம் கொடுத்தது, கேரளாக்காரர்களுக்கு தமிழ்நாட்டிலே கொடுப்பதற்கு யாரும் இல்லை. அவர்களுக்கு லத்தோ சாமியிலே எல்லாரையும் அழைத்து ஒரு விருந்து கொடுத்தார் டெல்லியில். அப்படியாக இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்தது. அப்பொழுது தான் நாங்கள் நினைத்தோம், வருடா வருடம் இந்த மாநாட்டை ஒட்டியோ அல்லது இதனுடைய தொடர்ச்சியோ அல்லது தனியாகவோ தமிழர்களை தொழில்துறையில் ஊக்குவிப்பதற்காகவும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று நினைத்து முதல் நிகழ்ச்சியை ஆஸ்திரேலியாவில் உள்ள சிட்னியில் இன்டர்நேஷ்னல் தமிழ் பிஸ்னஸ் லீடர்ஸ் மீட் என்று ஒன்று வைத்தோம். அப்பொழுது மகாலிங்கம் சின்னத்தன் என்கிற ஆஸ்திரேலியாவில் உள்ள மிகப்பெரிய தனவந்தர் அவர்கள் அந்த நிகழ்ச்சி நடத்தி கொடுத்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக சென்னையிலே அதாவது பிரவேசிய பாரதி வாஸ் மாநாடு நடந்தது. அப்பொழுது 2009 நாங்கள் சென்னையில் நடத்த முடிவெடுத்தோம். அன்றைக்கு எங்களுக்கெல்லாம் தெரிந்த கல்வியாளர், மூத்தவர், எங்களுக்கு பேட்டர்னாக இருக்கக்கூடியவர் என்று தெரிந்த நமது விஐடி வேந்தர் அவர்களை அணுகி அவர் இந்த மாநாட்டினுடைய திட்டத்திற்கு தொடர்ந்து நீங்கள் உதவி செய்ய வேண்டும், முதல் மாநாட்டிற்கு தாங்கள் தான் தலைவராக இந்த மாநாட்டை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று சொன்னோம். மிக சிறப்பாக தாஜ் கோரமண்டலில் அந்த மாநாடு நடைபெற்றது. அதனுடைய தொடர்ச்சியாக பல்வேறு நாடுகளில், நகரங்களில், சென்னையில் இந்த மாநாடு நடைபெற்றிருக்கிறது. இந்த மாநாட்டிற்கு அவர்களும் தலைவராக இருந்தார். 2வது வருடம் துபாயில் நடக்கும்போது சலாவுதீன் அவர்கள் தலைவராக இருந்தார்கள். 3வது மாநாட்டிற்கு ஜஸ்டிஸ் ஏஆர் லக்ஷ்மணன் இருந்தார். 4வது மாநாட்டிற்கு டர்பனில் நடக்கும்போது லோகி நாயுடு டெப்டி மேயர் தலைவராக இருந்தார். இப்படி ஒவ்வொரு மாநாட்டிற்கும் ஒவ்வொருவர் தலைவராக இருந்தார்கள். அதற்கு பிறகு சென்னையில் நடந்த அடுத்த மாநாட்டிற்கு, பாண்டிச்சேரியில் நடந்த மாநாட்டிற்கு சிவக்குழுந்தவர்கள் தலைவராக இருந்தார்கள். அதற்கு அடுத்தாற் போல சென்னையில் நடந்த மாநாட்டிற்கு டாக்டர் பழனி பெரியசாமி இருந்தார்கள். அதற்கு பிறகு திரு வீரமணி அவர்கள் இருந்தார்கள். அதற்கு பிறகு நமது அம்பாசிடர் மகாலிங்கம் அவர்கள் இருந்தார்கள். சென்ற மாநாட்டிற்கு, மலேசியாவில் நடந்த மாநாட்டிற்கு நமது டத்தோ சகாதன் அவர்கள் தலைவராக இருந்தார்கள். இந்த மாநாடு அமெரிக்காவில் நடத்த வேண்டும் என்று நாங்கள் ரொம்ப விருப்பப்பட்டோம். அதற்காக அமெரிக்காவிலே புகழ்பெற்று விளங்கக்கூடிய அமைச்சர் அந்தஸ்தில் பதவி வகித்த புதுக்கோட்டையைச் சேர்ந்த ராஜன் நடராஜன் அவர்களை நாங்கள் அழைக்கிறோம். அவர் சொன்னார், இந்த மாநாட்டை நான் முன்னின்று நடத்தி கொடுக்கிறேன் என்று சொன்னார். அவர் தலைமையில் இந்த 12வது மாநாடு அக்டோபர் மாதம் 3, 4, 5 தேதிகளில் வாஷிங்டனில் உள்ள மேரியட் ஹோட்டலில் நடைபெற உள்ளது. முதல் 3ஆம் தேதி, 4ஆம் தேதி வெள்ளி, சனி, ஞாயிறு என்று 3 நாள் நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டினுடைய தொடக்க விழாவில் முதல் நாள் நிகழ்ச்சியாக காலையில் கேபிட்டல் ஹில்லில் அதாவது அமெரிக்காவுடைய தலைநகரமாக விளங்கக்கூடிய இந்த உயரமான கட்டிடம்தான் அமெரிக்காவுடைய தலைமையகம். அந்த தலைமையகத்தில் முதல் நாள் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்னாள் 2ஆம் தேதி காந்தி பிறந்த நாள். அங்கே இருக்கிற காந்தி அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்கிற நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடத்த இருக்கின்றோம். இதற்கான இணையதள வெளியீட்டு விழாவும், புரோஷர் அதாவது லட்சணை வெளியீட்டு விழாவும் இப்பொழுது நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற எங்களது அமைச்சர்கள் இதை வெளியிட்டிருக்கிறார்கள். அதற்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சிக்கு முன்னால் எதுவும் சொல்லாமல் ஒரு நிகழ்ச்சி நடத்துவது எங்களுக்கு வழக்கம். அந்த நிகழ்ச்சி என்னவென்றால், அமெரிக்காவிலே போய் போன மாதம் 3 டாக்டர் பட்டங்களை பெற்று வந்திருக்கிறார் நமது விஐடி வேந்தர் அவர்கள்.
அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முந்தி வாஷிங்டன் டிசியில் ஒரு டாக்டர் பட்டம் பெற்று வந்தார். போக பார்த்தால் அவர் டாக்டர் பல பேருக்கு கொடுத்து பழக்கப்பட்டவருக்கு அவருக்கு பலரும் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவரை பாராட்டும் விதத்தில் எங்களது அனைவரின் சார்பில் அங்கே வந்திருக்க விருந்தினர்கள் 10 பேரும் மேடைக்கு வரணும். எல்லாரும் சேர்ந்து அவருக்கு ஒரு மாலை அணிவித்து அமைச்சர்கள் அணிவித்து இது மரியாதை செய்வார். நாங்களெல்லாம் உடல் வந்து புகைப்படத்தில் உங்களுக்கெல்லாம் ஒரு போஸ்ட் கொடுப்போம். அதுக்கு பிறகு நிகழ்ச்சி நடக்கும். நீங்கள் இந்த முதல் வரிசையில் உட்கார்ந்துருக்கிற விஐபிஸ் மட்டும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன்.